கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியை பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கும்பராசி வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு 3க்கும் 10க்கும் உடையவர். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரிய ஸ்தானம், ஒப்பந்த ஸ்தானம், கையெழுத்து ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம். ஆக இந்த 3க்கும் 10ஆம் அதிபதி புகழ், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 2ஆம் இடத்திலே வாக்கு, தனம், குடும்ப ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதி வரை. வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. பொதுவாக 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது தொழிலிலே வருமானங்கள் பெருகும். 2ஆம் இடம் என்பது வருமானம், 10ஆம் இடம் என்பது தொழில். ஆக தொழிலிலே வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும், தொழிலிலே நல்ல வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதே போல இந்த 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது இளைய சகோதர வழி வருமானங்கள் பெருகும். இளைய சகோதர வழியால் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, ஒப்பந்தங்கள், தகவல் தொடர்பு மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 3ஆம் இடம் என்பது தைரியம், எதையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதாவது எது வந்தாலும் தாங்கக்கூடிய தைரியத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். அந்த 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார். இது ஒரு சிறப்பான டைம். ஏன் அப்படின்னா 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தைரியம் தான் தேவை, ஜென்மசனி நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது. ஆக அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தைரிய ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடத்திலே செவ்வாய் 19ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கும் பொழுது 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்பொழுது சகோதர வகைகளுக்கு, இளைய சகோதர வழிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல கையெழுத்து ஒப்பந்தங்கள், இது புதிய ஒப்பந்தங்கள் போடுதல், கையெழுத்து மூலமாக லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது தகவல், நல்ல செய்திகள் வந்து சேரும், உங்களுக்கு நல்ல செய்திகள் வெளியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல இந்த 4ஆம் இடத்து அதிபதி வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானத்துக்கு அதிபதி. 9ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம். ஆக இந்த 4க்கும் 9க்கும் அதிபதி யார் என்றால் சுக்கிரன். இந்த 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். வெறும் 6 நாட்கள் மட்டும், வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை. இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவது சிறப்பு. வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வலுவடைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். 4ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இருந்து வலுவடைய போகிறது. அதிலும் சுக்கிரன் அந்த இடத்து அதிபதி ஆட்சி பெற போகிறார் இந்த மாதம். ஆக 4ஆம் இடம் வலுவடைவதால் சுக வாழ்க்கை கிட்டும். அதே போல வீடு சம்பந்தமாக நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது தன்னுடைய சொத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்கும் இந்த 4ஆம் இடத்திலே. 4ஆம் இடம் இந்த மாதம் வலுவடைவதால். அதே போல இந்த சுக்கிரன் என்பவர் வாகனக்காரகன், சொகுசு வாகனக்காரகன். அவரை போய் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவதால் 4ஆம் இடமே வாகனம் தான். ஆக சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் சுக்கிரன் என்பவர் உயர்தர சொகுசு வாகனத்துக்கு அதிபதி, 4ஆம் இட வாகனஸ்தானம். ஆக உயர்தர சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் மேடை பேச்சு, விளையாட்டு ஸ்தானம், காதல் ஸ்தானம். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 8க்கும் உடையவர். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 8க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 18ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது சிறப்பு. ஏனென்றால் 5ஆம் இடம் நம்மளுடைய சிந்தனை, செயல்திறனை குறிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் புதிய முயற்சியை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆக நம்மளுடைய சிந்தனையால், செயல்திறனால் புதிய முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் அஷ்டமாதிபதி போய் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது இளைய சகோதர வழியிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.
இளைய சகோதர வழியிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒப்பந்தங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அஷ்டமாதிபதி 3ல் இருக்கும் பொழுது. அதே போல 3ஆம் இடத்ததிபதி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, அவங்க கிட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். இந்த அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்திலே 18ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது, 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த புதன் உங்கள் ராசிக்கே 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். ஏற்கனவே அங்க குரு, ஏற்கனவே அங்க சூரியன், ஏற்கனவே அங்க சுக்கிரன், புதன், 4 கிரக கூட்டணி. குருவும் சுக்கிரனும் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் சுபத்துவம் அடைகிறது. அதோட கூட சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடைஞ்சாலும் கூட அதனுடைய பலனை சூரியன் சேர்த்து தான் தரணும். அதனால 4ஆம் இடம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வலுவடைகிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்கள் ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது இந்த சமூகம். ஆக இந்த 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம், 4ஆம் இடமும் கேந்திரஸ்தானம். ஒரு கேந்திரஸ்தானாதிபதி மற்றொரு கேந்திரத்தினை சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. ஆக 7ஆம் இடத்து அதிபதி என்ன, கணவன் அல்லது மனைவி மூலமாக ஆதாயங்கள், நண்பர்கள் ஆதாயங்கள், கூட்டு தொழிலிலே ஆதாயங்கள், அதிக போல நம்முடைய வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. வாடிக்கையாளர் ஸ்தானம் 7ஆம் இடம். அவர் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 4ஆம் இடம். இந்த மாதம் முழுவதுமே 4ஆம் இடம் வலுவடைவதால் 4ஆம் இடம் சார்ந்த அனைத்து காரகத்துவங்களும் உங்களுக்கு வலுக்கும். புதிய வீடு வாங்குதல், புதிய இடம் வாங்குதல், இல்லைன்னா உங்களுடைய இடம், நிலத்தையோ வாகனத்தையோ நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கும் இந்த மாதம். ஆக 4ஆம் இடம் சம்பந்தமான தாயார் வழி ஆதாயங்கள், தாயார் வழி ஆதரவுகள், தாயார் வழி அனுகூலங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் வலுவடைவதால் 4ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம், வைகாசி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.